வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். ஒரு சின்ன ஒரு தமிழ் ஃபேக்ட் ஒன்று சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காணொளிகள் பண்ணி. தொடர்ந்து வேலை இருந்ததுனால நம்ம பண்ண முடியல. அதுக்கு முதல்ல அப்பாலஜிஸ். ஸோ உணர்வு, உணர்ச்சி இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணும். வெளிப்படையாக சொல்லணும்னா உணர்வு அப்படிங்கிறது த வே ஹவ் வி ஃபீல். நாம் எப்படி உணர்றோம், உணர்வு அப்படிங்கிறது அது. உணர்ச்சி அப்படிங்கிறது இமோஷன்ஸ். அதாவது இப்போ நம்மளுடைய பசியில் ஆரம்பிச்சு தாகம், பசி, கோபம், ஆக்ரோஷம், மற்றவங்க மேலே வரக்கூடிய ஒரு வன்மம், காமம், காதல், இது எல்லாமே எமோஷன்ஸ். இதை உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். எமோஷனல் ஆகாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் உணர்வு அப்படிங்கிறது இப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போது ஒரு ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். அந்த சந்தோஷம் எனக்கு பிடித்த ஒரு உணவுப் பொருளால் இருக்கலாம். அப்போ அது இமோஷனா ஆயிடுது, உணர்ச்சி வசப்படுற. ஒரு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது உணர்ச்சி அப்படிங்கிற கேட்டகரியில வருது. சந்தோஷங்கிறது ஃபீலிங், அது உணர்வு. வெரஸ் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது அங்க ஒரு உணவுப் பொருளாவோ இல்லை ஒரு பிடித்த ஒரு விளையாட்டு பொருளாவோ இல்லை ஒரு நபராவோ இருக்கலாம். ஸோ இமோஷன்ஸ் அப்படிங்கிறது உணர்ச்சி, உணர்வுங்கிறது ஃபீலிங். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, புது விஷயம் தான். ஆனால் இது பெரும்பான்மையான நபர்களுக்கு, முக்கியமாக எனக்கு இது தெரியாது. அதனால நான் இதை வந்து நம்ம சேனலில் கொண்டு வரேன். இந்த மாதிரி நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் நம்ம ரெகுலராக பேசுகிறோம். அந்த வகையில் இன்னொரு ஃபேக்ட்டையும் இந்த வீடியோவில் நான் சேர்க்குறேன். ஏன்னா இதில் புதுசாக ஒன்றும் அது பெருசாக லென்த்தி வீடியோ இல்லை. அதனால் இன்னொரு வீடியோ எறும்புகளை பற்றியும் காகங்களை பற்றியும். இப்போ பொதுவாக காக்கா அப்படிங்கிறது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான, ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு பறவை அப்படின்னு சொல்லப்படுது. காகங்களுக்கு வந்து உடல் நலக்கேடு வந்ததுன்னா, ஹெல்த் சிக்னஸ் வந்ததுன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எறும்பு புத்தை களைச்சி விடுறாங்க. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். எறும்புகள் இருக்குல்லையே, எறும்பு புத்து, அந்த எறும்பு புத்தை ஒரு காக்கா வாண்டடா போய் களைச்சி விடுமா. ஏன்னா அந்த எறும்பு புத்தை கலைக்கிறதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய அந்த எறும்பு கூட்டம் தன்னை கடிக்கிறதுக்கு அது வாண்டடா அந்த செயலில் ஈடுபடுது. இந்த கடிக்கிறது மூலமா அந்த எறும்புகள்கிட்ட இருந்து ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்டி பாராசைட்டிக் திரவம். பாராசைட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மாடு இருக்கும், மாட்டு உடம்புல வந்து சில ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம், மாட்டு உடலை ஒட்டிய உண்ணிகள். ஸோ மாட்டு உடலை டிபெண்ட் பண்ணி, மாடுங்கிறது ஒரு ஹோஸ்ட்னா அது உடல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை நம்ம வந்து, கிருமிகள்ன்றதை விட நுண்ணுயிர்களை நாம பாராசைட், ஒட்டுண்ணின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பாராசிட்டிக் ஃபார்மேஷன், ஃபங்கல், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த காகங்களுடைய உடல்ல போகும்போது தான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் காகங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும். அந்த உடல்நலக்குறைவை போக்கிக்கிறதுக்கு காகங்கள் எறும்பு புத்தை களைச்சு அந்த எறும்புகளை கடிக்க விட்டு ஃபார்மிக் ஆசிட் மூலமா, அது ஒரு ஆன்டி பாராசைட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அதன் மூலமா அதனுடைய சீக்னஸை சரி பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இல்லாமல் நடக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. உடனே அது கடவுள் அப்படி கொண்டு போகலாம். ஏதோ ஒரு இயற்கை அப்படிங்கிற நேச்சர் அப்படிங்கிறதே ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் டிசைன் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. காகங்கள் மட்டும் இல்ல, மேலும் சில பறவைகளும் இதை செய்யுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பேர்ட் ஸ்பீஷியஸ்ல பல பறவைகள் இதை செய்யுது. இந்த ரெண்டு தகவல்களும் சமீபமா நான் படிச்சு ஆச்சரியப்பட்ட தகவல்கள். அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். புது விஷயமா இருந்ததுன்னா சந்தோஷம், எடுத்துக்கோங்க, யாருக்காவது சொல்லுங்க, எங்கேயாவது தேவைப்படும் யூஸ் பண்ணுங்க. இல்ல இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க நேரத்தை நினைச்சீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். இயற்கையில எல்லாத்துக்குமே இடம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சயின்டிபிக் ஃபேக்ட் மூலமா எல்லாமே தன்னை தகவமைச்சுக்கும். உடம்பு சரியில்லாத ஒரு காகம் அதுக்கு கேர் பண்ணிக்கிற எந்த வகையான ஒரு சூழ்நிலையும் இல்லாதப்போ தன்னாலே அதுக்கு இயற்கையிலேயே ஒரு ஒரு விடிவு கிடைக்குது, ஒரு வழி இருக்கு. தேர் இஸ் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங் இன் நேச்சர் அப்படிங்கிறது இந்த பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த விஷயம் பறைசாட்டுதுன்னு சொல்லலாம். இதை தமிழர்கள் பல்லாண்டு கால ஒரு வரலாறு கொண்ட தமிழர்கள் இதை வந்து போற்றி இருக்கிறாங்க. பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதனால நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.